ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. As one whom his mother comforteth, so will I comfort you, and ye shall be comforted in Jerusalem. Isaiah 63. Isaiah 66:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளை எல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் 4ஆம் மாதத்திலும் நாம் அனைவரும் இந்த தியான பகுதியில் பங்கேற்க நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமேன். தேவ ஜனங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் வேதத்தில் எழுதியிருப்பதை நாம் காண முடியும். அதில் ஒன்றுதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தங்களை விட இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம், மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனில் வைத்தது நிமித்தமாய் மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று வேதத்தில் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் முதல் மனிதன் ஆதாம் கற்பனை மீறி பாவம் செய்ததால் மரணத்தை சம்பாதித்து நித்திய ஜீவனை இழந்து போனான் என்று அறிகிறோம். ஆனாலும் மீண்டுமாய் இரக்கமுள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நித்திய ஜீவனை மனிதர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். மீண்டுமாய் நித்திய ஜீவனை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கேள்விப்பட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்போம். சத்தியமும் விசுவாசமும் நம்ம நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். நம் தேவனோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தில் நிலைத்திருக்கும் போது இந்த சத்தியம் பலவிதமான வாழ்க்கைக்கு நம்மை விடுவித்து காப்பது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் நம்மை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்மை இணைக்கிறதாக பார்க்கிறோம்.
நாம் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 36 வசனத்திலும் 6 அதிகாரம் 40 வசனத்திலும் எழுதியிருப்பதை நாம் அறிகிறோம். நம் தேவன் உண்மையுள்ளவர். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். தேவனால் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவனை தர முடியும். ஏனென்றால் அவர் மட்டுமே நித்தியமான தேவன், சதா காலங்களும் ஜீவிக்கிறவர். நித்தியமானவரால் மட்டுமே நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியும். தம்மை உண்மையோடும் விசுவாசத்தோடும் பின்பற்றுகிற எல்லோருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாதில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கக்கூடவோம் என்று எபிரெயருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். எனவே வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் பின்வாங்கி போவோமானால் வாக்குத்தத்தங்களை பெற முடியாது என்றும் வேதம் நம்மை எச்சரிப்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 54 வசனம் முதல் 66 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பியது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவளை சொன்னார். அவருடைய சீசர்களில் அநேகர் இவளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு சீசர்களுக்கு சொன்ன உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சில சீசர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்பதை பார்க்கும்போது, எந்த காரணத்துக்கானாலும் பின்வாங்கி போனால் வாக்குத்தத்தம் பெற முடியாது என்பது தெளிவாகிறது. எபிரெயர் 6 அதிகாரம் 15 வசனத்தில் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய 75 வயசில் தேவன் அவனை அழைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவனுக்கு பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்து சாராள் மலடியாக இருந்தபோது தேவன் அவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுகிறேன் என்று சொன்னார். 25 வருடங்களுக்கு பிறகு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருந்தான் என பார்க்கிறோம். மேலும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவராகிய தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கும் ஏதுவல்லாதிருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடியே அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன்
அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவன் தேவனை நம்பியிருந்து வாக்குத்தத்தம் பெற்றான் என்றும் பின்வாங்கி போகவில்லை என்றும் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே பின்வாங்கி போகிறவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற முடியாது என்பது மிகவும் தெளிவாகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவளை அடையாமல் தூரத்திலே அவளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்றும், அப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தையே நோக்கி தொடர்ந்து சென்றார்கள். அவள் பின்னிட்டு பார்க்கவில்லை. ஆமென். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் அள்ளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று அறிகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒன்றும் குறையாமல் நிறைவேற்றினார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. மேலும் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு தவிர வாக்குத்தத்தம் நிறைவேற நமக்கு வருகிற சோதனையை சகிக்கவும் வேண்டும். சோதனையில் ஜெயிக்கவும் வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நமக்கு தந்து தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அறிந்து கொள்கிறோம். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் சிந்திக்கொள்ளவில்லையா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு சத்தியம் நமக்கு தெளிவாகிறது. அதாவது தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு அவர் அவருடைய ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே தேவன் வாக்குத்தத்தம் செய்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு அளின வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேற, குறிப்பாக அவர் நமக்கு வாக்கு பண்ணின நித்திய ஜீவனை பெறுவதற்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனையெல்லாம் கை கொண்டு வாழ வேண்டும். சீசரில் அநேகர் அவருடைய உபதேசங்கள் கடினம் என்று சொல்லி பின்வாங்கி போயினர். அதே போல நாம் எந்த நிலைமையிலும் பின்வாங்கி போகக்கூடாது. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டது போல நாமும் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வரைக்கும் சோதனையை சகித்து ஜெயித்து உத்தமர்கள் என்ற சாட்சியை கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு வாக்கு தத்தங்களை அளித்து தம் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்கிறார். எனவே தேவனை நேசித்து அவருடைய
வாக்குத்தத்தங்களெல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேற தேவனுக்கு கிருபை செய்யும்படியா நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த இந்த தியான பகுதிக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் எங்களுக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே